அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய மகப்பேறு உதவித்தொகையை பற்றி தான் பார்க்க போறோம். அந்த மகப்பேறு உதவித்தொகை சரியான நேரங்களில் அந்த பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு கிடைக்கிறதா? அப்ப குழந்தை பெறுவதற்கு முன்பு எத்தனை தவணைகள் கிடைக்கணும், குழந்தை பெற்ற பின்பு எத்தனை தவணைகள் கிடைக்கணும், அது முழுமையாக எவ்வளவு, அது ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். இப்ப அது கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன செய்யணும், யாருக்கு மனு எழுதணும், அந்த மனு எழுதுவதற்கு முன்பு, புகார் மனு எழுதுவதற்கு முன்பு நமக்கு அந்த உதவித்தொகை கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலம் மனு செய்து தகவலை பெறணும். பெற்று அதன் அடிப்படையில தான் புகார் மனு எழுதணும். அதுக்காகத்தான் சொல்லுவாங்க, எப்பவுமே புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து சந்ததிகளும் நிரூபிக்கும் பொறுப்பு மனுதாரரையை சாரும். உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்க, எந்த தவணையுமே கிடைக்கலன்னு சொல்றீங்க, அப்ப கிடைக்கல என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனு. அப்ப தலைப்புல என்ன எழுதுறீங்க அப்படின்னா, தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 6 உட்பிரிவு 1 கீழ் சான்று நகல்கள் கூறும் மனு, சான்று நகல்கள் கூறும் மனு. ஏன்னா இதோடைய தகவலை எடுத்துக்கொண்டு நான் நீதிமன்றத்துக்கு போறேன். காரணம் என்னன்னா, எனக்கான உரிமை கிடைக்கல அப்படிங்கிறதா இதுல கான்செப்ட். இப்ப மனுதாரர் நம்ம எழுதிடுவோம். அப்ப பெறுநர் யாருக்கு எழுதணும் அப்படின்னா, பொது தகவல் அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலர், பொது தகவல் அலுவலர் அல்லது மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், அந்த தென்காசி மாவட்டம்னா தென்காசி மாவட்டம், அதை போட்டுருங்க. போட்டு பார்வையில என்ன சொல்லணும் அப்படின்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகைக்கு பதிவு செய்த பயனாளியின் விண்ணப்ப எண், அந்த விண்ணப்ப எண் ஒரு அட்டை கொடுத்திருப்பாங்க அவங்களுக்கு. அந்த அட்டையில விண்ணப்ப எண் இருக்கும். RCH ஐடி அப்படின்னு ஒரு ஐடி இருக்கும். RCH ஐடின்னு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே என்ன எழுதணும் அப்படின்னா, கீழ்காணும் கோரிக்கைகளுக்கு, தகவல்களுக்கு தென்காசி மாவட்டம் தென்மலை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட துரைசாமிபுரம் துணை சுகாதார நிலையம் சார்ந்த உரிய தகவல்களை, ஆவணங்களை, மின்னணு பதிவுகளை, அதாவது நீங்க இணையத்துல வச்சிருக்கிறீங்க சிஸ்டத்துல அப்படின்னா, அதையும் எனக்கு எந்த வடிவத்தில் உள்ளதோ அதே வடிவத்தில் மறுக்காமலும் மறைக்காமலும் உரிய காலத்தில் முழுமையாக வழங்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி எழுதணும் அப்படின்னு. தென்காசி மாவட்டம் தென்மலை ஆரம்ப சுகாதார நிலையம் உட்பட்ட துரைசாமிபுரம் துணை சுகாதார நிலையம் சார்ந்த உரிய தகவல்களை, ஆவணங்களை, மின்னணு பதிவுகளை எந்த வடிவத்தில் உள்ளதோ அதே வடிவத்தில் மறுக்காமலும் மறைக்காமலும் உரிய காலத்தில் முழுமையாக வழங்கவும். நல்லா இப்படித்தான் எழுதணும் மனு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, பார்வை 1, சாரி முதல் தகவல் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, 1 பார்வையில் கண்ட விண்ணப்பத்தின் நகலை சான்று ஆவணமாக வழங்கவும். பார்வையில் ஒரு சொல்லியிருக்கல நம்பரு, அதோட விண்ணப்பத்தின் நகலை சான்றிட்ட ஆவணமா கொடுங்க. அப்புறம் 2வது, பார்வையில் கண்ட விண்ணப்பத்தின்படி விண்ணப்பதாரருக்கு அல்லது பயனாளிக்கு, விண்ணப்பதாரர் இல்ல ஸ்லாஷ் போட்டு பயனாளிக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகை எத்தனை தவணைகள் வழங்கப்பட்டது என்பதற்கான நகலை சான்று ஆவணமாக வழங்கவும். எத்தனை தவணை நீங்க வழங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. 3வதாக தகவல் என்ன கேட்கணும் அப்படின்னா, பார்வையில் கண்ட விண்ணப்பத்தின்படி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகை விண்ணப்பதாரருக்கு, பயனாளிக்கு உரிய காலத்தில் செலுத்தாமல் இருந்ததற்கான காரணம், ஏதாவது அவருக்கு நீங்க செலுத்தாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா, அது என்ன என்பதை காட்டும் அனைத்து ஆவணங்களின் நகல்களை சான்று ஆவணமாக வழங்குக. அவருக்கு ஏன் நீங்க செலுத்தல என்பதை நீங்க தெரியப்படுத்துங்க. அதுக்கடுத்து 4வது தகவலாக, பார்வையில் கண்ட விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரருக்கு, பயனாளிக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகை உரிய காலத்தில் செலுத்தி இருந்தால், நீங்க சரியாக செலுத்தி இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சரியான காலத்தில் அவர் கிடைக்கப்பட்டது நீங்க நினைச்சீங்கன்னா, அதற்கான அனைத்து ஆவணங்களின் ஒளி நகல்களை சான்றிட்ட ஆவணமாக வழங்குக. நீங்க செலுத்தினாலும் கொடுங்க, செலுத்தி இருந்தாலும் கொடுங்க.
இரண்டாவது, அஞ்சாவது தகவலாக பார்வையில் கண்ட விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரருக்கு பயனாளிக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகை எத்தனை தவணைகள் உரிய காலத்தில் பயனாளியின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. நீங்க ஒரு மொத்தமா கொடுத்துட மாட்டாங்க. 18,000 ரூபாய்னா 18,000 ரூபாய் மொத்தமா கொடுக்க மாட்டாங்க. அது அந்த மகப்பேறு, அதாவது குழந்தை பெறுவதற்கு முன்பு 2 தவணைகளாக 2,000, 4,000 ரூபாய் கிடைக்கும். மீதம் குழந்தை பெற்றவுடன் கிடைக்கும். அப்ப நீங்க எத்தனை தவணைகளாக அந்த பயனாளி வங்கி கணக்கில் வரவு வச்சுங்க, எவ்வளவு ரூபா வரவு வச்சுங்க என்பதை காட்டும் அனைத்து ஆவணங்களின் சான்றிதழ் நகல்களை கொடுங்க. அப்புறம் ஆறாவது தகவலாக பார்வையில் கண்ட விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரருக்கு பயனாளிக்கு மகப்பேறு காலத்தில் எத்தனை முறை தடுப்பூசி போடப்பட்டது. அவர் உண்மையிலேயே உங்கள்கிட்ட தடுப்பூசி போட்டாரா? போட்டிருக்காருல, அப்ப அவரை நீங்க என்ட்ரி பண்ணிருப்பீங்க. பண்ணியிருந்தீங்கன்னா ஏன் அவருக்கு நீங்க அந்த உதவித்தொகையை கொடுக்கல என்பதுதான் இங்க கேள்வி. என்பதை காட்டும் பதிவேட்டின் அனைத்து பக்கங்களின் நகல்களை சான்றிதழ் ஆவணமாக வழங்குக. ஏழாவது தகவலாக பார்வையில் கண்ட விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரரை பயனாளியை மகப்பேறு காலத்தில் பரிசோதனை செய்த அவங்க அந்த மாசமாக இருக்கும்போது, அதாவது கர்ப்பம் தரிச்சிருக்கும் போது, கர்ப்பமாக இருக்கும்போது அந்த பார்வையில் கண்ட விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரரை பயனாளியை மகப்பேறு காலத்தில் கர்ப்பமாக இருந்த காலத்தில் பரிசோதனை செய்த மருத்துவர், செவிலியர் மற்றும் சுகாதார அலுவலர்களின் பெயர், பதவி மற்றும் அலுவலக முகவரிகளை தற்போது அவர் பணிபுரியும் அலுவலக முகவரி உட்பட்டு நீங்க எனக்கு சான்றிதழ் ஆவணமாக கொடுங்க. ஏன்னா அப்பதான் நான் அவர் மேல புகார் அளிக்க முடியும். அவர் இப்ப எங்க டிரான்ஸ்பர் ஆயிருப்பாரு, எங்க இருக்காரு நீங்க அதுவும் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லணும். அதுக்கடுத்து ஒரு எட்டாவது தகவலாக பார்வையில் கண்ட விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரருக்கு பயனாளிக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகை 4 தேதி வரை வழங்காதது தொடர்பாக இப்ப வரைக்கும் அவருக்கு வழங்கல. அப்ப நீங்க என்ன எடுக்கணும், ஒரு அதை கண்காணிப்பு அலுவலர் இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கா, இது என்ன காரணத்துக்காக வழங்கல, இவங்க சரியான அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கலையா, ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கலையா, இவங்க ஆதார் கார்டு கொடுக்கல என்பதை நீங்க விசாரணை பண்ணிருக்கணும். அது சம்பந்தமா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். அதைத்தான் நம்ம கேட்கிறோம். 4 தேதி வரை வழங்காதது தொடர்பாக ஏதேனும் விசாரணை அல்லது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பேன், அதன் அனைத்து ஆவணங்களின் சான்றிதழ் நகலையும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். 9வது தகவலாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அந்த உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகைக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு பயனாளிகளுக்கு சரியாக மகப்பேறு உதவித்தொகை உரிய காலத்தில் கிடைக்கிறதா, பயனாளியின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறதா என்பதை பார்வையிடும் கண்காணிக்கும் அலுவலரின் பெயர், பதவி மற்றும் அலுவலக முகவரிகளை சான்றிதழ் ஆவணமாக வழங்குக. நீங்க யார் அதை கண்காணிக்கிறீங்களோ அவங்க கொடுங்க. ஏன்னா அவர் மேலதான் நான் புகார் அளிக்கணும் அப்படிங்கிறத. ஒரு 10வது தகவலாக என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்ப எங்களுடைய தென்காசி மாவட்டம் தென்மலை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நான் ஏற்கனவே அன்னைக்கு போய் டெஸ்ட் எடுத்துருப்போம், ரத்த பரிசோதனை, தடுப்பூசி எல்லாம் போட்டுப்போம். அந்த தேதியிலிருந்து 1/4/2019 முதல் மனு தங்களது அலுவலகத்தில் கிடைக்கப்பெறும் நாள் வரை பணிபுரிந்த அனைத்து அலுவலர்களின் பெயர், ஏன்னா இவரு டிரான்ஸ்பர் ஆகி போயிருப்பாரு, அடுத்து வரக்கூடியவங்க அதை பாதுகாத்து அதை பாத்துருக்கோமா இல்லையா, இவருக்கு வழங்கப்பட்டுச்சா பரலையா, என்ன கண்டிஷன் என்னன்னு பாக்கணும்ல. அதனால எல்லாருடைய பெயர், பதவி, அலுவலக முகவரியை கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். 11வது தகவலாக தென்காசி மாவட்டம் தென்மலை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கீழ் இயங்கும் துரைசாமிபுரம் துணை சுகாதார நிலையத்தில் 1/4/2019 முதல் மனு தங்களது அலுவலகத்தில் கிடைக்கப்பட்ட நாள் வரை பணிபுரிந்த அனைத்து அரசு அலுவலர்களின் பெயர்களையும் கொடுங்க. ஏன்னா அங்க ஆரம்ப சுகாதாரத்திலையும் இருக்கும், இங்க துணை சுகாதார நிலையத்திலையும் நான் தடுப்பூசி எல்லாம் போட்டிருக்கேன், அதோடைய மாத்திரை வாங்கியிருக்கேன், டானிக் வாங்கியிருக்கேன், எல்லாம் வாங்கியிருக்கேன், அதை கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். அப்புறம் மெயினா அந்த அட்டை ஒண்ணு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த அட்டையில உங்களை பரிசோதனை செஞ்சு அதை பதிவு செய்த ஒரு அலுவலர், செவிலியரோட பேர் இருக்கும், அவங்களுடைய டீட்டெயில் கேளுங்க. தென்காசி மாவட்டம் 12வது தகவலாக தென்காசி மாவட்டம் தென்மலை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கீழ் இயங்கும் துரைசாமிபுரம் துணை சுகாதார நிலையத்தில் 8/4/2019 அன்று பணியில் இருந்த அன்னைக்கு யார் இருந்தாங்க அவங்க பேர் அந்த அட்டையில இருக்கும். அன்னைக்கு இருந்தவங்களுடைய பேர் அந்த நமக்கு பதிவு செய்யப்பட்ட அட்டையில இருக்கும். அந்த அட்டையில இருக்கக்கூடிய பேரை வச்சு அவங்களுடைய பதவி, தற்போது பணிபுரியும் அலுவலகம், ஏன்னா அவங்க தான் மெயினா அதுக்கு இன்சார்ஜ் வாங்கி கொடுக்கறதுக்கு,
அவங்க தவறி இருக்காங்க, அவங்க மேலேயும் புகார் அளிக்கணும் அப்படிங்க. அப்புறம் 13வது தகவலாக, தென்காசி மாவட்டம் தென்மலை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கீழ் இயங்கும் துரைச்சாமியபுரம் துணை சுகாதார நிலையத்தில் நான் எந்தெந்த தேதியில தடுப்பூசி போட்டு என்னென்ன தேதியில நான் செக்அப் போனேன் அப்படிங்கிற அந்த அட்டையில குறிப்பிட்டுப்பாங்க. அந்த தேதியெல்லாம் குறிப்பிட்டு அந்த தேதியில் பணிபுரிந்த அலுவலர்களின் பணிப்பதிவேடு நகலை கொடுங்க. பணிப்பதிவேடுல அவங்க கட்டாயம் பதிவு செஞ்சிருக்கணும். அப்ப நம்ம கேட்டிருப்பாங்க, இந்த அமௌண்ட் ஏறுதாமா, உனக்கு இந்த முதல் தவணை வந்துருச்சா, 2வது தவணை வந்துருச்சான்னு கேட்டிருப்பாங்க. நம்ம வரலன்னு சொல்லியிருக்கோம். அதை அவங்க பதிவு செஞ்சிருக்கணும். அப்ப பதிவு செஞ்சிருந்தா அதை அவங்க சரியா அந்த மகப்பேறு உதவித்தொகை அந்த பயனாளி கிடைக்கிறது மாதிரி இவங்க பண்ணிருக்கணுமா, பண்ணலையா? பண்ணிருக்கணும். அதனால அவங்களுடைய பணிப்பதிவேடை கொடுங்க அப்படின்னு கேட்கணும். 14வது கடைசியாக ஒரு தகவலை கேட்கிறோம். என்ன அப்படின்னா, தென்காசி மாவட்டம் தென்மலை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கீழ் இயங்கும் துரைச்சாமியாரம் துணை சுகாதார நிலையத்தில் அந்த என்னென்ன தேதியில நம்ம தடுப்பூசி போட்டோமோ அந்த தேதியெல்லாம் அதுல குறிப்பிட்டிருக்க அந்த அட்டையில இருக்கும். அதை குறிப்பிட்டு மனுதாரரை, விண்ணப்பதாரரை, பயனாளியை மருத்துவ பரிசோதனை மற்றும் தடுப்பூசி போட்டுக் கொண்டதற்கான வருகை பதிவேடு, இவங்க போய் அன்னைக்கு தடுப்பூசி போட்டிருப்பாங்கல்ல, அதனால அவங்க பணிப்பதிவேடு பதிவு பண்ணிருப்பாங்க. இந்த வருகை பதிவேடுன்னு ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு நம்ம அட்டண்டன்ஸ்ல எழுதுவாங்க, நம்மளோட பேரு, எடை எல்லாமே எழுதுவோம். அது எல்லாமே கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். அதை விட இதெல்லாம் எழுதிட்டு கீழே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதணும். மேலே கோரிய சான்று நகல்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் சான்று ஆவணமாக சமர்ப்பிக்க வேண்டியிருப்பதால் ஒருங்கிணைந்த நகலர் விதி 1971 படி மிகவும் அவசரமாக 10 தினங்களுக்குள் வழங்கிட கோருகிறேன். நான் ஒண்ணு நீதிமன்றத்துல ஒரு சான்று ஆவணமாக, சாட்சி ஆவணமாக நாம வைக்கணும். அதனால எனக்கு இந்த மனு கிடைக்கப்பட்ட 10 தினங்களுக்குள்ள கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். இது மாதிரி தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மனு எழுதணும் அப்படின்னா நீங்களே உங்களுடைய பிரச்சனைகளை எழுதுவதற்கு முயற்சி செய்யுங்க. தகவல் அறிவுரிமை சட்டம் ரொம்ப ஒரு எளிதான ஒரு சட்டம் தான். மீண்டும் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.